அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜித்தன் பாண்டியன் ஹோமியோ கேர்லேருந்து. ஹோமியோபதி மருந்துகள்னாலே ரொம்ப பொறுமையாக தான் கேட்கும், இதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை நிறைய பேர் ஏன் முன்னாடியே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது சொன்னவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பரம்பரை வியாதிகள், மரபணு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், தோல் வியாதிகள், நாள்பட்ட தீராத வியாதிகள், அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க. இவங்க எல்லாமே வேறு வேறு மருத்துவத்தில் போயிட்டு நிறையா மாத்திரைகள், முக்கியமாக ரசாயனம் கலந்த மாத்திரைகள், உடம்புக்கு கேடு விளைவிக்கும் நிறையா நச்சு கலந்த ஒரு மருந்துகள், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இறுதியாக ஹோமியோபதி மருத்துவத்துக்குள்ளே வருவாங்க. ஹோமியோபதி மருந்துகளில் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது மனிதனுக்குரிய மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கேஸ் டேக்கிங் எடுத்து அதை கொடுக்கும்போது அவர் உடலில் எதெல்லாம் நச்சுக்களாக இருக்கோ, எதெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதாவது நோய்களை அமுக்கி உள்ளுக்கு வச்சுருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சரி பண்ணி இறுதியாக அவரை முழுமையாக சரி பண்ணும். இதற்குரிய கால அவகாசம் எல்லாமே அவர்களுக்காகவே ஏற்படுத்திக்கிட்டது மட்டுமே தவிர, ஹோமியோபதி மருந்துகள் என்றைக்குமே கால அவகாசம் அப்படிங்கிற விஷயமே இதில் கிடையாது. ஸோ மரபணு சம்மந்தப்பட்ட நோய்கள், தோல் நோய்கள், பரம்பரை நோய்கள், அறுவை சிகிச்சை பண்ண வேணாம் அப்படி விருப்பத்தில் இருக்கிறவங்க, தன் உடலுக்கு எந்தவித கேடு விளைவிக்கக்கூடாது, எந்தவித பக்க விளைவு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்திலேயே ஹோமியோபதி மருத்துவத்துக்குள்ளே வந்துடுங்க. அப்படி ஆரம்பத்திலே பார்க்கும்போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு கூட எளிமையான முறையில் ரொம்ப விரைவாக சரி பண்ணி கொடுக்க முடியும். தெரியாதவங்களுக்கு குறிப்பாக நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு ஏதாவது பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.